அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான செய்தியாக போயிட்டு இருக்கிறது விஜயோட கட்சி தாவேக்கா இருக்கு. அந்த கட்சிக்கு வியூக வகுப்பாளர்கள் ஏற்கனவே ஒருத்தரை அவர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தார். வியூக வகுப்பாளர்னா தேர்தல் நேரத்தில் அல்லது தேர்தலுக்கு முன்னே ஒரு கட்சி எப்படி நடக்கணும், என்ன மாதிரி அணுகுமுறைகளை கையாளணும், அது எந்த அளவு வெற்றியை தரும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிற ஒரு நபர் தான் அந்த வியூக வகுப்பாளர். இப்போ இந்த அண்மை கால தேர்தல்களில் தான் இந்த பேரை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இதுக்கு முன்பு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. கட்சிக்காரங்களே உட்காந்து பேசி எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், கூட்டணி கட்சிகளோட எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்துவாங்க. இப்போ அதுக்குன்னே ஒரு ஆள், அவருக்கு பல கோடிகளில் சம்பளம், அப்படி ஒரு ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்கு. அதில் வியூக வகுப்பாளர்களில் நம்பர் 1 பிரசாந்த் கிஷோர், பீகாரி. அந்த பிரசாந்த் கிஷோர் மோடிக்கு வியூக வகுப்பாளராக இருந்தார். அதுக்கடுத்து இங்கே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு, அதாவது மு க ஸ்டாலினுக்கு வியூக வகுப்பாளராக இருந்தார் கடந்த தேர்தல் 2021. இப்போ அவர் விஜய்க்கு ஒரு சில ஆலோசனைகள் சொல்வதற்கோ அல்லது 2வது வியூக வகுப்பாளராகவோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய முதல் கட்டமாக விஜயை இந்த பிரசாந்த் கிஷோர் இன்று அவரது இல்லத்தில், பனையூர் இல்லத்தில் சந்தித்து பேசினதா செய்திகள் பரபரப்பாக பரவ ஆரம்பிச்சு. இவர் உள்ள வந்ததோட பின்னணி என்ன பிரசாந்த் கிஷோர் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே விஜயை பார்த்து அவருக்கு வியூகங்கள் சொல்வதற்கு தயாராக தான் இருந்தார். ஆனால் ஏனோ விஜய் அப்போ சந்திக்கலை. அதை சந்திக்காமல் வேற ஒரு ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ட்டு அவர் ஒரு பெரிய அப்பாட்டகர், அவரை தன்னுடைய கட்சிக்கான வியூக வகுப்பாளரை அறிவித்தார். இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு அவருக்கு பெரிய தலைவலியாக போச்சுங்கிறத ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமியோட ஆடியோ விஜயோட இமேஜை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு கேவலமான ஒரு ஆடியோ வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இப்போ கட்சியில் புதிய நிர்வாகிகள் சிலர் அவர் அறிவிச்சிருந்தார். அதாவது அதிமுகவிலிருந்து ஒருத்தர் உள்ள சேர்ந்தார். இங்கே விசிகாவிலிருந்து ஆதவ அர்ஜுனா சேர்ந்தார். இருவருக்கும் புதிய பொறுப்புகளை கொடுத்தாங்க. கூடவே ஜான் ஆரோக்கியசாமியை இந்த தேர்தல் வியூக வகுப்பில், குறிப்பாக கொள்கை அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, தேர்தல் பிரச்சாரம், அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவரும் ஒரு செயலாளராக அவர் அறிவிச்சிருந்தார். ஆதவ அர்ஜுனா பொதுச் செயலாளர், அவருக்கு அடுத்து இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவித்து அறிவிப்பெல்லாம் வெளியிட்டார், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது ஆதவ அர்ஜுனா அங்கே போன உடனே அவர் எடுத்த மூவ் என்னன்னா, பிரசாந்த் கிஷோரை சந்திக்க வச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி. இப்போ இந்த ஆதவ அர்ஜுனாவுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்தப்போ அவருடைய அந்த கம்பெனி இருக்க ஐபேக், அதில் ஒரு நிர்வாகியாக இருந்தவர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. அதை வச்சு தான் திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்தேன் நான் அப்படின்னு அவர் வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்க்கல, பிரசாந்த் கிஷோரோட அந்த டீமில் அவர் இருந்தார். அவங்க பல ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களா, அப்படி ஒரு ப்ராஜெக்டாக திமுகவுக்கு இந்த தேர்தல் வியூக வகுப்பு பண்ணாங்க. அது ஒரு ஜெயிச்சுட்டாங்க, திமுக ஜெயிச்சுட்டாங்கன்னே வச்சுக்காங்களேன். உடனே பிரசாந்த் கிஷோரால் தான் அந்த தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது, அவரால் தான் இவருக்கு முதல்வர் பதவியே வந்தது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அது மிகப்பெரிய தவறு அது. ஏன்னா இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இவங்களால தான் ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மக்களை எவ்வளோ பெரிய முட்டாளை இவங்க நினச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பொதுவாகவே இவங்க 1008 ஐடியா கொடுப்பாங்க, 1008 வியூகங்கள் வகுத்து கொடுப்பாங்க. அந்த வியூகங்கள் அல்ல தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பது. மக்கள் மனசில் இவங்க என்னவா பதிகிறாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் திமுக ஜெயிச்சது இந்த பிரசாந்த் கிஷோரால் தான் அப்படின்னு நினச்சா அதை விட மடத்தனம் எதுவுமே கிடையாது. பிரசாந்த் கிஷோர் இல்லை இதற்கு காரணம். இந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. இந்த 10 ஆண்டுகளில் கடைசி 4 ஆண்டுகள் எப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி நடந்தது அப்படிங்கிறது ஜனங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி டெல்லியோட அடிமையாக இருந்தாங்க, பாஜகவுக்கு எப்படி காவடி தூக்குனாங்க, எப்படி அவங்க விரலசைவில் இவங்க ஆடினாங்க, அதையெல்லாம் ஜனங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீடியா மொத்தத்தையும் ஜனங்க முன்னாடி புட்டு புட்டு வச்சுது. அதனுடைய விளைவு இவர்கள் அம்பலப்பட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு இது ஒரு திராணி இல்லாத கட்சிடா, இதுக்கு போய் நம்ம ஓட்டு போடணுமா, இது நமக்கே அவமானம் அப்படின்னு ஜனங்க நினைச்சதுடைய விளைவு தான் திமுக ஓட்டு போட்டு மு க ஸ்டாலின் முதல்வர் ஆக்கினாங்க. இன்னொன்று, அந்த தேர்தலில் வரவேண்டிய ஒரு முக்கியமான நபர் வராமல் போயிட்டார். அவர் ரஜினிகாந்த்.
அவர் தன்னுடைய கட்சியை வந்து முழு வீச்சில் களமிறக்கி விட்டிருந்தா நிச்சயமா வந்து திமுகவுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவர் தயவோட ஒன்று ஆட்சி நடந்திருக்குன்னு, அல்லது அவர் கை காட்டுற யாரோ ஒருத்தர் முதல்வராகி இருப்பாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் நான் மிகையாகவும் சொல்லலை. இதுதான் அன்னைக்கு இருந்த கலை யதார்த்தம் தான். அன்னைக்குன்னா ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம். ஸோ இந்த பிரசாந்த் கிஷோரால் வந்து வெற்றி கிடையாது. பிரசாந்த் கிஷோர் வந்து காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை அப்படிங்கிற மாதிரி அந்த பணம்பழத்து மேலே உட்காந்த காக்கா தான் அந்த பிரசாந்த் கிஷோர். மற்றபடி அவருக்கும் இந்த வெற்றிக்கும் வந்து நீங்க முடிச்சு போடுறதே வந்து ரொம்ப அபத்தம். அதை தொடர்ந்து திமுக நம்புறது இன்னும் அபத்தம். இப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு பாசா வந்து இவர் பிரசாந்த் கிஷோர் வராருன்னே வச்சுப்போம். வந்து இவங்க வியூகங்கள் வகுத்து கொடுக்குறாங்க. அப்படி வகுத்து கொடுத்தா அதன்படி வந்து விஜய் ஜெயிச்சு முதல்வர் ஆயிடுவாரா? ஜனங்க வந்து இவங்களுடைய வியூகத்துல மயங்கி விழுந்து இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? இது எத்தனை பெரிய அபத்தமான ஒரு விஷயம். ஒரு மக்களாட்சி தத்துவத்தையே கேலிக்குரியதா மாத்துது. இந்த இது ஏதோ பிக் பாஸ்ல போய் ஜெயிக்கிறதுக்கு வந்து எல்லாரும் டியூஷன் நடத்துறாங்களாமே, அந்த மாதிரி அது மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன், இந்த தேர்தல் வியூக வகுப்பை. பட் இன்னைக்கு வந்து அவங்க சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பினுடைய விளைவு தமிழ்நாட்டு அரசியலே அப்படி ஆடி போச்சு, அசந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மீடியா உடனே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த பதிவை வந்து எழுதி வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. 2026 தேர்தல் முடியட்டும், அல்லது தேர்தல் நெருங்கல, அந்த நேரத்தில் வந்து எடுத்து பாருங்க. இவங்களுடைய வியூக வகுப்பு, இவங்க செய்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்க, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு பலன் கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு இமேஜ் மக்கள் மனசுல நீ என்னவா பதிகிறியோ அதுதான் தேர்தலில் எதிரொலிக்கும். இப்போ நீங்க முக ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. முக ஸ்டாலினுக்கு எதிர்மறையான இமேஜுங்கிறது ரொம்ப 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 கம்மி, ரொம்ப குறைவா இருந்தது 2021 தேர்தலில். அவருக்கு நிறைய பாசிட்டிவா தான் இருந்தது. இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் 3-4 தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு. அவர் தலைவரா பதவி ஏற்றதுலேருந்து எந்த தேர்தலையுமே தோக்கலை. அதுவே மிகப்பெரிய இமேஜ் அவருக்கு. மக்கள் வந்து அவரை நம்பினாங்க, அவர் சொன்ன எல்லாத்தையுமே நம்பினாங்க. அதுவும் குறிப்பா வந்து நீட் விஷயத்துல அவர் அந்த மக்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவர் சொன்ன ஆறுதலை வந்து அந்த மக்கள் வந்து கேட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது போல பல விஷயங்கள்ல வந்து முக ஸ்டாலினுடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால வந்து முக ஸ்டாலினுக்கு அவர்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனாலும் இந்த இறுதி நேரத்தில் அதிமுகவும் சளைக்கல, அவங்களும் வந்து இறங்கி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலை பார்த்தாங்க. அதனுடைய விளைவு தான் அவங்களுக்கு இன்னைக்கு இந்த கௌரவமான ஒரு எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதனால இந்த அணுகுமுறைங்கிறது இந்த தேர்தல் வகுப்பாளர்களினுடைய அவங்க பேச்சை கேட்டு இவர் செஞ்சாரு அதனால ஜெயிச்சாரு அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. மக்கள் வந்து அவங்க மனசுல இவர் என்னமா பதிஞ்சாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதை அப்படியே நீங்க விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் விஜயை ஒரு சீரியஸான அரசியல்வாதி யாருமே ஏத்துக்கல. அவங்க கட்சியில் இருக்கிற பசங்களே அதை ஏத்துக்கிறாங்களான்றது சந்தேகம் தான். ஏன்னா அவங்க எல்லாருமே இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்க, அரசியல் மயப்படுத்தாத தொண்டர்கள் அவங்க எல்லாருமே. அதனால மக்கள் என்னமா பாக்குறாங்கன்னா, ஏதோ வந்திருக்கான், என்னமோ பேசுறான், பார்ப்போம் என்ன பண்றான்னு பார்ப்போம். இப்போ அந்த மனநிலையில தான் வந்து ஜனங்க விஜயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து மனசுல ஆழமா பதியணும், அல்லது நல்ல இமேஜோட வந்து நீங்க தேர்தலில் நிற்கும் போது தான் உங்களுக்குரிய பலன் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். நீங்க மற்ற கட்சிகள்லேருந்து ஆட்களை பிடிச்சி இழுக்கிறது, அல்லது அவங்களுக்கு முக்கியமான பதவி கொடுக்கறது, இந்த மாதிரி தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வந்து அடுத்தடுத்து வர வச்சு அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு, இது எல்லாம் பார்க்க மீடியாவுக்கு அது ஒரு செய்தியா வேணா இருக்குமே தவிர மக்களுக்கு வந்து அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்களுக்கு இதில் ஏதாவது ஆதாயம் இருக்கா? அவங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் இருக்கு? அதில் ஒன்றுமே கிடையாது. யாரா வரான் பார்க்குறான், நமக்கு என்னடா இருக்குது, இப்படித்தான் வந்து அவங்க பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா களத்தில் இறங்கணும். எல்லா பிரச்சனைக்கும் விஜயனுடைய முகம் பதியணும். எல்லா பிரச்சனைக்கும் விஜயனுடைய முகம் வந்து மக்கள் முன்னாடி தெரியணும். பரவாயில்லையே எல்லாத்துக்குமே வரான அந்த பையன் அப்படின்ற அந்த வார்த்தை எப்போ வாயிலிருந்து வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் வந்திருக்கு. உங்களையும் மக்கள் வந்து அவங்கள ஒருத்தரா அல்லது அவங்க மதிக்கக்கூடிய தலைவர்கள் ஒருத்தரா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது நடக்காத வரைக்கும் இன்னும் எத்தனை வியூக வகுப்பாளர்கள் வந்தாலும் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் அது எடுபடாது.